வலிமார்களை பல உலமாக்களை போய் சந்திச்சாங்க. அதுல சையது சிபுகத்துல்லா பக்தியாரின்னு ஒருத்தவங்க, மூத்த பாக்கவியில ஹசரத்துமாருக்கு தெரியும், சையது சிபுகத்துல்லா பக்தியாரி ஹசரத். அவங்க ஆரம்ப காலத்துல அவங்க கொஞ்சம் வித்தியாசமா சுன்னத் ஜமாத்துக்கு வெளியே இருந்தாங்க. ஜமாஅத்தே இஸ்லாமிங்கிற ஒரு அமைப்பை துவங்கினது 2 பேர், சையது அபுலாலா மௌதூதின்னு ஒருத்தர், சையது சிபுகத்துல்லா பக்தியாரின்னு ஒருத்தர். இந்த சையது சிபுகத்துல்லா பக்தியாரி சுன்னத் ஜமாத்திலிருந்து வெளியே சென்ற நேரத்தில் அவர்களை ஆரம்பமாக திருத்தினவங்க கௌசிஷா அக்பரி ரஹமத்துல்லான்னு ஒரு பெரியவங்க, நூரிஷா சர்க்காருடைய ஷேக். அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்டாங்க, நீங்க என்ன தரீக்கத்துன்னு சொல்றீங்க, தரீக்கத்துல ஹக்கீக்கத்து மாரிஃபத்து இப்படிலாம் சொல்றீங்களே, இதை குர்ஆன்ல எடுத்து காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, வஹதத்து வாஹிதியத்துங்கிறீங்க, வஹதத்துல் வஜூதுங்கிறீங்க, ஜம்உங்கிறீங்க, ஃபர்க்குங்கிறீங்க, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா? இந்த தஸவுஃப்ங்கிறது குர்ஆன்ல தஸவுஃப்னு வார்த்தை வந்திருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட நேரத்துல அவங்க பார்த்தாங்க, இவங்க வித்து நல்ல வித்து, இவங்க பக்தியார் காக்கி குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரலியல்லாஹுடைய பேர புள்ள, ஆனா சுன்னத் ஜமாஅத்தை விட்டு வெளியே போய் இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு கல்பை பார்த்து சொன்னாங்க, சரி நீங்க குர்ஆனை ஏத்துப்பீங்க, ஹதீஸ் ஏத்துப்பீங்களாம் கேட்டாங்க. ஆமா. சுன்னத் ஜமாஅத்தினுடைய ஃபிக்ஹை ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கலாம். இப்போ சொன்னாங்க, ஹதீஸ் நீங்க சஹீஹ் லைஃப், அதே மாதிரி ஹசனுன் லி கைரிஹி ஹசனுன் லி தாத்திஹி, ஃபர்து சுன்னத்து வாஜிபு மக்ரூஹ் தஹ்ரீம் தன்சீஹ்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் குர்ஆன்ல எங்க இருக்கு எடுத்து காட்டுங்கன்னு. அப்ப அவங்க உடனே என்ன செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் நான் இந்த விஷயத்துல சின்ன பிள்ளைதான் அப்படின்னு கொஞ்சம் நழுவ பார்த்தாங்க. இவங்க சொன்னாங்க, நீ சின்ன பிள்ளைலாம் இல்ல, பாக்கியாத்துல ஓதிருக்கீங்க, தேவபந்தில ஓதிருக்கிறீங்க, பெரிய முஹத்தீஸா இருந்திருக்கிறீங்க, செய்யது குடும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, இப்படி சூஃபியாக்களுடைய தொடர்பு இல்லாததின் காரணத்தினால நீங்க உங்களையே நீங்க அழித்துக் கொள்ள பார்க்கிறீர்கள். நீங்கள் கேட்ட கேள்வி அப்படியே வச்சு பாருங்க, உங்களுக்கு ஹதீஸ்லையும் ஃபிக்ஹ்லையும் வரக்கூடிய இஸ்திலாஹாத்து, அதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் குர்ஆன்ல வந்திருக்குதான் கேட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் அழுது அதுக்கு பிறகு ஜமாத்தே இஸ்லாமியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த நேரத்துல கௌசிஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவங்க விசால் ஆயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு சையது நூரிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்தாங்க. பார்த்து சொன்னாங்க, சார்மினார் பக்கத்துல வச்சு அவங்க சொன்னாங்க, நீங்க ஜமாத்தே இஸ்லாமிலாம் தொடங்குனீங்களே, அதுக்கு பிராய சித்தமாக நீங்க ஜமாத்தே இஹ்சானின்னு ஒன்று தொடங்கல. இஹ்சானை, இந்த ஞானத்தை வலிமார்கள் ஷேக்குமார்கள் இந்த சமூகத்தை திருத்தி நல்வழிப்படுத்தினார்களே, அதற்கு உண்டான வழியை நீங்க தொடங்குங்களேன்னு சொன்னாங்க. சொன்ன நேரத்துல அதுக்கு பிறகுதான் அவங்க மக்தபத்துல் இஹ்சான் அப்படிங்கிற பேர்ல தஸவுஃபினுடைய கலையில அவங்க முன்னேறினாங்க. பிற்காலத்துல அவங்க பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய நாதிராகவும் ஆனாங்க, பிரின்சிபால் ஆனாங்க.